கோவில் இந்த நிலையில இருக்குன்னு வருத்தப்படுறதா, சாமியை இன்னும் வணங்குறாங்கன்னு சந்தோஷப்படுறதா? வாராச அன்பர்களுக்கு வணக்கம். நான் ஒரு பழைய காலத்து கோவிலுக்கு கருவறைக்கு முன்னாடியே இருக்கேன். கருவறை சாமி உள்ள இருக்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னா அந்த கருவறை முற்றிலும் சிதைஞ்சு அந்த கல் எல்லாம் தொங்கிட்டு இருக்கு. இன்னுமே சாமியை காப்பாத்தி ஒரு முன்னாடி நுழைவாயில்ல வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு மலை இல்ல வேற ஏதாவது கொஞ்சம் இயற்கை பேரழிவு நடந்துச்சு அப்படின்னா இந்த கல் மொத்தமும் அப்படியே சாமி மேலதாங்க விழுவும். இதை நான் பாக்குறப்ப இந்த ஊர்ல கேட்டப்ப இதை வழிபாடு பண்றாங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த ஊர்க்காரங்க சொன்னாங்க, எத்தனையோ தலைமுறை இட்டுட்டோம், இந்த சாமிக்கு ஒரு விடிவு காலை இன்னும் பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறப்ப எனக்கு அவ்வளோ வேதனையா இருக்கு. இது இப்ப கட்டின கோவில் கிடையாதுங்க, எப்பயோ கட்டியிருக்காங்க. இதுக்கு சான்று இங்க ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டை படிக்கவும் செஞ்சிருக்காங்க. மொத்த கோவிலும் அழிஞ்ச நிலையிலையும் அதோட சான்றுக்காகவே இந்த கல்வெட்டு கல் இன்னும் அழியாமே அப்படியே இருக்கு. அப்படியே இந்த தூணுக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா அப்படியே உட்புற கல் மட்டும் தான் தெரியுது. வெளியே இருக்க கல் அப்படியே சாஞ்சு, இந்த ஒரு கல் இல்லை அப்படின்னா இது அப்படியே சாஞ்சிடும். அந்த ஒரு கல் பேலன்ஸ் நிற்கிது. அது என்னைக்கு இவ்வளவு போகுதுன்னு தெரியல. இப்படி ஒரு அழிவின் விளிம்புல நிக்கிற இந்த கோயிலை தயவு செய்து எத்தனையோ முறை சொல்லியிருக்காங்களாம். இந்த ஒரு முறை நான் போடுற இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ஷேர் ஆக போகுதுன்னு தெரியல. யாரோ ஒரு கல்லையாவது பற்றி இந்த கோயிலை தயவு செய்து காப்பாத்துக்க. இப்படி ஒரு சிவன் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்னி தாலுக்கால இடையாத்திங்கிற ஊர்ல இருக்காரு. தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த சிவனை காப்பாத்துங்க. நன்றி.